Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last few videosல நம்ம ஒரு LPP ப்ராப்ளமை எப்படி graphical method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம், that is bounded இருந்தாலும் unbounded இருந்தாலும் whatever it is, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட அடுத்த டைப் ஆஃப் சால்விங் LPP சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம், ரைட்? அதோட பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பேசிக்காக ரைட், பேசிக்ஸ்னால் இப்போ நமக்கு 2 marks கொஸ்டின்ஸ் ஆர் சம்டைம்ஸ் 5 or 10 marksல கூட உங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஐ எம் கிவிங் ஆல் those things. and இந்த பேசிக்ஸில் இந்த பிவட் எலிமெண்ட்னா என்ன, பிவட் ரோனா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு simplex method is an iterative process for solving a LPP. iterative processனா repeated process அதுதான் சொல்லுவாங்க. iterative அப்படின்னா first iteration, second iteration, third iteration அந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிறது. ஸோ ஒரு LPPயை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே போகிற ப்ராசஸ் தான் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. ஸோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஆக்சுவலி நம்ம இங்கே ஒரு 8 to 9 ஸ்டெப்ஸு இன்கேஸ் அது டேரெக்டாக வந்துடுச்சுன்னா, இல்லைனா ஒரு 14 ஸ்டெப்ஸ் வரும் உங்களுக்கு. என்னென்ன ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும் அந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒரே டேபிளில் நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் கேன் பி அப்ளைடு டு ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள். ஸோ ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள், மேக்ஸிமம் நம்ம ஒரு 3 வேரியபிள் தான் பார்ப்போம், இல்லை ரெண்டு தான் நமக்கு பார்க்கறது, 3 வேரியபிள் வரைக்கும் உங்களுக்கு போகலாம், ரைட்? சரி, இப்போ ஸ்லாக் வேரியபிள் அண்டு சர்ப்ளஸ் வேரியபிள்னு 2 விஷயம் இருக்குது. ஸோ ஸ்லாக் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ தே ஆர் அப்ளிகேபிள் இன் தி கேஸ் ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்லாக் வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். இதே விஷயம் சர்ப்ளஸ் வேரியபிள்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரைன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட் இருந்தால் அங்கே நம்ம ஸ்லாக் வேரியபிள், மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்லாக் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எ ஸ்லாக் வேரியபிள் இஸ் எ வேரியபிள் தட் இஸ் ஆடட் டு அன் inequality constraint to transform it into the equality. ஸோ அப்போ inequality constraint நம்ம equality constraint மாற்றுறதுக்கு we are adding that variable. ஸோ ஒரு 2 வேரியபிள்ஸோ இல்லை 3 வேரியபிளோ டிபெண்ட்ஸ் ஆன் தி கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 இல்லை 3 வேரியபிள்ஸை ஆட் பண்ணுவோம். அந்த வேரியபிளுக்கு பேர் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்லாக் வேரியபிள். இதே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிறத நம்ம ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ண வேரியபிளுக்கு பேர் வந்து சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, ஸோ நம்ம ஸ்லாக் வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ பேசிக் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஈச் சொல்யூஷன் to any system of equation is called and basic solution. ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம இப்போ வச்சுருப்போம் அந்த கன்ஸ்ட்ரைண்ட்டு. ஸோ அந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற சொல்யூஷன், அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கிற சொல்யூஷன், அதுதான் நம்ம பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம், ரைட்? ஸோ தீஸ் ரெஃபர் டு தோஸ் பேசிக் சொல்யூஷன் விச் ஆர் ஃபீஸிபிள். ஸோ அந்த பேசிக் சொல்யூஷனில் எதெல்லாம் ஃபீஸிபிளாக இருக்கோ, ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிவட் காலம் அண்ட் பிவட் ரோ அண்ட் பிவட் எலிமெண்ட்னு 3 விஷயம் இருக்குது. 3மே இம்பார்ட்டன்ட், ரைட்? உங்களுக்கு 2 மார்க்கில் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதனால் ஓகே, த என்டரிங் வேரியபிள் காலம் இஸ் கால்ட் பிவட் காலம். ஸோ ஒரு வேரியபிள் காலம் இருக்கும், அது உள்ள நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ அந்த காலம் தான் வந்து பிவட் காலம் அப்படின்னு சொல்கிறோம். தென் பிவட் ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, த லீவிங் வேரியபிள் ரோ இஸ் ரெஃபர்டு டு ஆஸ் பிவட் ரோ. ஸோ நம்ம ப்ரொசீஜர் ஒன்று கீழே எழுதியிருப்போம். அந்த ப்ரொசீஜரில் ஒரு ரோவை என்ட்ரு பண்ணுவோம், ஒரு ரோவை ஒரு என்ட்ரியை, ஒரு வேரியபிளை லீவ் பண்ணுவோம். அந்த வேரியபிள் லீவ் ஆகிற கரஸ்பாண்டிங் ரோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா pivot row அப்படின்னு சொல்கிறோம். தென் pivot element அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம். ஸோ த எலிமெண்ட் இன் தி சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் அந்த டேபிளில் பண்ணுவோம். அந்த டேபிளுக்கு பேர் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் pivot column and pivot row is called the pivot element. ஸோ இந்த pivot element நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ pivot element என்ன, pivot row ஒன்று இருக்கும், pivot column ஒன்று இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட். இந்த pivot element நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த pivot எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் இன்கேஸ் அது டேரெக்டாக வரல அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன். ஸோ சிம்ப்ளெக்ஸ் டேபிள்னா இட் இஸ் அ டேபிள் விச் இஸ் used to perform row operations on
தி லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல். ஸோ ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலுக்கு ரோ ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேபிள், ஆஸ் வெல் ஆஸ் டு செக் அ சொல்யூஷன் ஃபார் ஆப்டிமாலிட்டி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு டேபிள், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் கரஸ்பாண்டிங் டு தி linear constraint variable, right? So coefficients corresponding to the linear constraints நமக்கு ஒரு constraints இருக்கும்ல, அந்த constraints ஓட corresponding variables யும் அந்த table நம்மளுக்கு consist பண்ணிருக்கோம். and the coefficients of the objective function. So objective function maximize z minimize z னு கொடுத்திருப்பாங்கல, அந்த objective function யும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அந்த டேபிள். அந்த டேபிள்ல என்னென்ன இருக்குங்கிறத இங்க சொல்லியிருக்கேன். கான்ஸ்டன்ட் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் அப்ஜெக்டிவ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் பேசிக்கா. ஓகே, அண்ட் தென் அந்த ஸ்லாக் வேரியபிள் ஆர் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்றீங்கன்னா அந்த S1 S2 S3 அந்த விஷயங்களையும் அங்கே போடுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ப்ரொசீஜர் என்ன, இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட், அப்கமிங் வீடியோஸில் நிறைய ப்ராப்ளம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, check whether the right hand side of constraints are positive. So first நம்ம என்ன பண்ணணும் எடுத்ததும் அப்படின்னா, உங்களோட less than or equal to or greater than or equal to எந்த constraint இருந்தாலும் அதோட ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதோட ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவாக இருக்கா. இல்லை இன்கேஸ் இஃப் தே ஆர் நெகட்டிவ் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளே தி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பை -1. ஸோ அப்போ என்ன பண்ணணும், த்ரூ அவுட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா -1 மல்டிப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அந்த -1 மல்டிப்ளே பண்ணனா இன்கேஸ் எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் அது என்னவா மாறிடும், greater than or equal to மாறிடும். ஏன்னா நம்ம -1 மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி greater than or equal to இருந்தால் அது என்னவா மாறிடும், less than or equal to மாறிடும். இதெல்லாம் அண்டர்ஸ்டூட், ரைட்? ஸோ இது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருக்குன்னா -1 மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவாக மாற்றிக்கணும். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் ஈச் கன்ஸ்ட்ரெயின்ட் இன்டூ S1 S2 S3 அண்ட் so on. அது எல்லாத்தையும் அண்ட் இன்ட்ரடியூஸ் தி ஸ்லாக் வேரியபிள் இன் தி அப்ஜெக்டிவ் function. So உங்க क्वेश्चनல இருக்க constraints அந்த S1 S2 S3 அந்த constraint எல்லாத்தையும் எடுத்துக்கணும் and introducing the slack variable. எத்தனை வேரியபிள் நம்ம constraintல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா slack variable. இப்போ x1 x2 மட்டும் தான் நம்ம எடுத்துறோம் அப்படினா S1 S2 மட்டும் நீங்க चूஸ் பண்ணா போணும். x1 x2 x3 எடுத்துக்கிட்டீங்கன்னா S1 S2 S3 அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும். ஓகே, சோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ இட் இஸ் S3. ஓகே, சோ இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல டேபிள்ல எல்லாத்தையும் எழுதணும். வித் இன்கேஸ் அது வந்து ஸ்லாக் வேரியபிளை வந்து நான் என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல ஆட் பண்ணணும், அப்ஜெக்டிவ்லயும் ஆட் பண்ணணும். வித் 0s1 plus 0s2 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நம்ம எத்தனை வேரியபிள் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஆட் பண்ணி, கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஏன் பண்ணுவோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவலா மாத்துறதுக்கு, இல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஈக்குவலா மாத்துறதுக்கு சர்ப்ளஸ். ஸோ அந்த ஈக்குவலா மாத்துறதுக்கு நம்ம ஆட் பண்றோம்ல S1 S2 S3 அதை நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் இசட்லயே ஆட் பண்ணணும். வித் என்ன சொல்றாங்கன்னா 0 கோஎஃபிஷியன்ட், அப்ப 0s1 plus 0s2 அப்படி ஆட் பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, செட் அப் a simplex table and enter the variables in the rows. ஸோ அப்போ simplex table நம்ம என்டர் பண்ணுவோம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வேல்யூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோல, இப்போ நம்ம மேலே கன்ஸ்ட்ரெயின்ட்டை எழுதியிருப்போமா, x1 plus 5x2 plus x3 s2 s1 அந்த மாதிரி எழுதியிருப்போம். அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணோம். அதை ரோஸ்ல எழுதணும், வேரியபிள் v அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, இந்த CJ ரோ, ஸோ CJ ரோன்னு ஒன்று இருக்கும், அந்த ரோல என்டர் தேர் ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஸ் கிவன் இன் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த CJ அதாவது ரோல C அப்படிங்கிறது காஸ்டார் காலம் J அப்படிங்கிறதுல இருக்கும். அந்த ரோல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு, ஸோ இப்போ 2x1 plus 5x3 அப்படி இருக்குன்னு வைங்க, x2ன்னு இருக்குன்னு வைங்க, அப்போ 2 5 அண்ட் S1 S2 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், 0s1 0s2ன்னு போட்டிருப்போம். அப்போ 0 0 அப்படின்றதையும் போடணும். அதுதான் அந்த C0ல போடுவோம். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த எல்லா விஷயத்தையும். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, என்டர் தி ஸ்லாக் வேரியபிள் இன் தி வேரியபிள் v காலம் அண்ட் போஸ்ட் தேர்
respective coefficients in the CV column. So அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா V column ஒன்று வச்சிருப்போம், ரைட்? V column அதில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ஸ்லாக் வேரியபிள்ஸை S1 S2 அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அதோட ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ஸை CV காலம்னு ஒன்று வச்சிருப்போம், ரெண்டை மல்டிப்ளை பண்ணி CV காலம்னு ஒன்று வைப்போம். ஸோ அந்த CV காலமில் அதோட ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ஸை எழுதணும். ஓகே, தென் சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா நேம் தெம் R1 R2 எக்ஸெட்ரா அண்ட் ஸோ ஆன். இப்படி எழுதிக்கணும் நேம், ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதனால R1 R2 R3 அண்ட் ஸோ ஆன். தென் செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இன் R1 என்டர் தி கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 1ஓட கோஎஃபிஷியன்ட்டை R1ல போடணும். ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி that equation is entered in solution column. அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும், அதில் நம்ம ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக மாற்றிருப்போம். ரைட் சைடில் ஒரு 5ஓ ஒரு 6ஓ ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் எங்கே போடணும்னா சொல்யூஷன் காலம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த சொல்யூஷன் காலமில் போடணும். ஓகே, ரிப்பீட் this for each row. ஒரு ரோக்கும் இதை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டோன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போட்டால் செகண்ட் ரோ, தேர்ட் ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா தேர்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணணும். தென் எயித்து ஸ்டெப் என்ன அப்படின்னா கால்குலேட்டிங் ZJ ஃபார் ஈச் வேரியபிள் பை அப்ளையிங். ஸோ ZJவை நான் கண்டுபிடிப்பேன் எப்படி அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கும் ஸோ இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி CV ஆஃப் R1. ஸோ CVனா இங்கே ஒரு காலம் வச்சிருப்போம் மேலே, இந்த இடத்துல இது பார்த்தோம் பாருங்க, இந்த CV காலம், இந்த CV காலம்ல ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ இன்டூ கன்சர்ன்ட் காலம் எலிமெண்ட், ஒரு காலம் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் ZJ வேல்யூ. இது மாதிரி ஒரு ரோக்கும் பண்ணணும். அடுத்து ரோ 2க்கு என்ன பண்ணணும், CV ஆஃப் ரோ 2 இன்டூ கன்சர்ன்ட் காலம் எலிமெண்ட் பிளஸ் அண்ட் ஸோ ஆன். இது அப்படியே நான் என்ன பண்ணணும், எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை மல்டிப்ளை பண்ணணும். CV ஆஃப் R1 இன்டூ அதோட காலம் எலிமெண்ட், CV ஆஃப் R2 இன்டூ அதோட காலம் எலிமெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி சைடில் எழுதுவோம் ZJ காலம் ஒன்று கிரியேட் பண்ணி. தென் நைன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா கால்குலேட் CJ மைனஸ் ZJ ஃபார் ஈச் வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளும் இங்கே மேலே கண்டுபிடிச்சோம்ல ZJ, அந்த ZJ அண்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே CJன்னு ஒன்று வச்சுருப்போம் ஃபோர்த் ஸ்டெப்பில், அந்த CJ அண்ட் ZJ ரெண்டு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இஃப் தி வேல்யூஸ் ஆஃப் CJ மைனஸ் ZJ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஏன்னா நம்ம மேக்ஸிமைஸ் கேஸ் பண்ண போகிறோம். இப்போ CJ மைனஸ் ZJ வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் ரீச்டு. அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ராப்ளம் முடிஞ்சதா, அப்போ அதை வச்சு நம்ம எழுதிடலாம். இன்கேஸ் வரல அப்படின்னா இஃப் நாட், ஸோ இந்த ஸ்டெப்போட ஆக்சுவலி ஓவர். இன்கேஸ் அந்த மாதிரி வரல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரல, ஒரு வேரியபிள் அது கிரேட்டர் தென் 0 வந்திருக்கு அப்படின்னா ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ணோம். என்ன 10th ஸ்டெப் என்ன அப்படின்னா த காலம் அகெயின்ஸ்ட் தி ஹையஸ்ட் CJ மைனஸ் ZJ. அப்போ மேலே எனக்கு அந்த மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரல, அப்போ அந்த CJ மைனஸ் ZJ வேல்யூவில் எதில் ஹையஸ்ட் இருக்கோ அந்த ஹையஸ்ட் வேல்யூ பிகம்ஸ் தி என்டரிங் வேரியபிள். ஸோ அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு நேராக இருக்க வேரியபிள் தான் நமக்கு என்டரிங் வேரியபிள். ஸோ பாக்ஸ் தி காலம். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் காலமை நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு என் சர்க்கிள் பண்ணிப்போம், ஒரு பாக்ஸ் பண்ணிப்போம். திஸ் காலம் இஸ் நோன் as pivot காலம். மேலே நம்ம பேசணும்ல pivot காலம்னா என்னன்னு, இதுதான் அந்த pivot காலம். அதாவது உங்களோட CJ மைனஸ் ZJோட வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ ஸோ அந்த வேல்யூவோட காலம், அதுதான் pivot காலம். சிமிலர்லி 11th ஸ்டெப் என்ன பாருங்க, டிவைட் தி சொல்யூஷன் காலம் எலிமெண்ட்ஸ் பை தேர் ரெஸ்பெக்டிவ் pivot காலம். ஸோ இப்போ இந்த மேலே pivot காலம்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருப்போமா, முன்னாடி நம்ம சொல்யூஷன் காலம்னு ஒன்று எழுதியிருப்போம். எப்படி உங்களோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரைட் சைடில் இருந்தது, கிவன் ஈக்குவேஷனோட ரைட் சைடில் இருந்ததை நம்ம சொல்யூஷன் காலம்னு எழுதியிருப்போம். அந்த எலிமெண்ட் கூட ரெண்டே டிவைட் பண்ணோம், சொல்யூஷன் காலமையும் அண்ட் இந்த pivot காலம் எலிமெண்ட்ஸையும் நம்ம டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணால் என்ன ஆகும், அண்ட் என்டர் தி ஆன்சர் இன் தி ரேஷியோ காலம். ஸோ அந்த ரேஷியோ காலம்னு ஒன்று இருக்கும், அந்த ரேஷியோ காலமில் இந்த ஆன்சர்ஸை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதணும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ காலம்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக, அதில் இந்த ஆன்சர்ஸை எழுதிடணும். ஓகே, அண்டு இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா do not find the ratio if the element in the pivot column is negative or 0. in case உங்களுக்கு pivot column elementல நெகட்டிவ் இருக்குன்னா ஒன்லி பாசிட்டிவ் இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவ் ஆர் 0 இருந்ததுன்னா அதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜர் கால்குலேட் பண்ணக்கூடாது, ரேஷியோ காலம்ல ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த ரோ அகெயின்ஸ்ட் தி லாஸ்ட் ரேஷியோ ரைட் becomes the outgoing variable. ஸோ அப்போ அந்த ரேஷியோவில் எது லாஸ்ட் ரேஷியோவில் இருக்கோ அதுதான் அவுட் கோயிங் வேரியபிளாக இருக்கும். திஸ் ரோ இஸ் நோன் as pivot
ரோ. ஸோ அப்போ பிவட் ரோனா என்ன, அந்த என்ட்ரு பண்ணுற ரோவில் எது லாஸ்ட் ரேஷியோவில் இருக்கோ அதுதான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ரைட், லாஸ்ட் ரேஷியோ அட்லீஸ்ட் சின்ன எது இருக்கோ அதை எடுத்துப்போம். தென் எலிமெண்ட்ஸ் அட் தி இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் எது ரெண்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் தி பிவட் காலம் அண்டு pivot row is known as pivot element. மேலே நம்ம பேசியிருந்தோம் pivot elementோட டெஃபினிஷனில். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன், அது ப்ரொசீஜர் ப்ராப்ளமில். தென் ஸ்டெப் 12 என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் அனதர் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இப்போ நம்ம மேலே பண்ணிட்டோம், அதாவது லீவிங் வேரியபிள் ஒன்று எடுத்துட்டோம், என்ட்ரிங் வேரியபிள் ஒன்று எடுத்துட்டோம். அதை வச்சு நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ட்ராப் தி லீவிங் வேரியபிள் and introduce the entering variable. ஸோ அப்போ அந்த லீவிங் வேரியபிளை நான் என்ன பண்ணிடணும், ட்ராப் பண்ணிவிட்டு என்ட்ரிங் வேரியபிளை என்னோட காலமில் அந்த சிவி காலமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இன் தி வேரியபிள் காலம். அதுதான் சொல்கிறோம், அந்த வேரியபிள் காலம்ங்கிறது சிவி காலம் நம்ம மேலே பேசியிருந்தோம். அது அலாங் வித் இட்ஸ் ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ஸ் இன் தி சிவி காலம். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம எழுதிக்கணும் அப்படி ப்ரீவியஸில் இருந்து. ஓகே, தென் டிவைட் தி பிவட் ரோ எலிமெண்ட்ஸ் பை பிவட் எலிமெண்ட். ஸோ பிவட் எலிமெண்ட்னா என்ன, மேலே ஒரு இன்டர்செக்ஷனில் ஒரு எலிமெண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த பிவட் எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிவட் ரோ எலிமெண்ட் கூட டிவைட் பண்ணணும். லீவிங் வேரியபிள் ஆஸ் ஐடென்டிஃபைடு இன் தி ப்ரீவியஸ் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். அண்டு அது கூட நான் என்ன பண்ணணும், என்னோட லீவிங் வேரியபிளை நான் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ண எதில் இருந்துன்னா ப்ரீவியஸ் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் முன்னாடி வச்சிருந்தோம்ல அந்த டேபிள்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை எழுதிக்கிறோம். அண்டு என்டர் தி ஆன்சர் அகெயின்ஸ்ட் தி நியூலி என்டர்டு வேரியபிள் இன் தி நியூ டேபிள். ஸோ நியூலி என்டர்டு வேரியபிள், இப்போ நம்ம மேலே ஒரு வேரியபிள் காலம் வச்சுருப்போம், அந்த வேரியபிள் காலமில் இந்த ஆன்சரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஜஸ்ட்டு அப்படியே பார்த்துக்கோங்க, வில் சி டீட்டெயில்டு. ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். தென் 13th என்ன அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் தி அதர் வேரியபிள்ஸ் ஃப்ரம் தி ஓல்டு டேபிள் அலாங் வித் their respective coefficients. அதாவது நம்ம அந்த என்ட்ரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிளில் மட்டும்தான் இப்போ மேலே பேசின ப்ரொசீஜர். மற்றதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த பழைய டேபிளில் இருந்து அப்படியே கொண்டு வந்துடணும். ஓகே, ஃபார் ஈச் வேரியபிள் கால்குலேட். ஸோ ஒரு வேரியபிளுக்கும் நான் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஓல்டு எலிமெண்ட் மைனஸ் கீ காலம் எலிமெண்ட். ஸோ கீ காலம் எலிமெண்ட்ன்றது இப்போ நம்ம மேலே ஒரு ஸ்டெப்பில் பார்த்தோம்ல, அதுதான் கீ காலம் எலிமெண்ட் இன்டூ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் நியூலி என்டர்டு வேரியபிள். ஸோ இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணோம் இந்த ஸ்டெப்பு. தென் 14th ஸ்டெப் என்ன அப்படின்னா, கோ டு ஸ்டெப்ஸ் 8. ஸ்டெப் 8னா என்ன, இசட்ஜே கண்டுபிடிக்கணும், இசட்ஜே மைனஸ் சிஜே ஃபைன் பண்ணணும், அண்ட் அதை வச்சு கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கலாம் பார்க்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அண்டு ரிப்பீட் தி ப்ரொசீஜர். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறம் கோ டு ஸ்டெப் 8 அண்ட் ரிப்பீட் தி ப்ரொசீஜர். இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் சிவி காலம் எடுத்துப்போம். ஸோ அதுலேருந்து இசட்ஜே கண்டுபிடிச்சிட்டு இசட்ஜே மைனஸ் சிஜே மைனஸ் இசட்ஜே அதை போட்டு எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். இந்த ப்ரொசீஜர் எப்போ வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா, அன்டில் தி ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் ரீச்டு. ஆப்டிமம் சொல்யூஷன் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப். இங்கே 15th ஒன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வி ஸ்டாப் when we reach the optimality criterion. So அந்த optimality criterion என்ன, less than or equal to 0 வரணும் for maximization case. அந்த ஸ்டெப் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ரைட், the simplex process stops when cj minus zj. அதுதான் நம்ம மேலே சொன்னதை வந்து என்ன எப்போ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, cj minus zj is less than or equal to 0 for மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ நம்ம இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான். இன்கேஸ் அது மினிமைசேஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸ் சொன்னோம், இல்லை மேக்ஸிமைசேஷனாக மாற்றணும், அதை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். Okay, so that's all for this procedure and then basics of this simplex method. Okay, right, so இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், thank you, we'll see in the next video. Thank you.